அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். பாசிமதி அரிசியில் அருமையான ஒரு பிரியாணி, அற்புதமான பிரியாணி, அதுவும் மந்தி டேஸ்ட்டில் இந்த பிரியாணி இருக்க போது முழுமையாக பாருங்கள் வீடியோவில். பிரியாணியில் என்னென்ன மிஸ் பண்ண போகிறோங்கிறத சொல்ல மாட்டோம், செய்ய போகிறோம். வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கிறது. வெங்காயம் சீக்கிரம் வதங்க வேண்டும் என்றால் உப்பை அள்ளி தூவ வேண்டும், சாரல் போல, அதுவும் கல் உப்பு. உப்பு போட்டு விட்டு இப்படி கொஞ்ச நேரம் வதக்கி விட்டால் பொன்னிறமாக மாறும். இன்னும் கொஞ்சம் பொன்னிறம் மாற வேண்டும். இப்படி பொன்னிறமாக மாறிய பிறகுதான் தக்காளியை போட வேண்டும். பொன்னிறமாக மாறிவிட்டது. இங்கே பாருங்கள், தக்காளி பச்சை மிளகாவை போட்டுட்டோம். புரிகிறதா? நல்ல சவுண்டு வருகிறது. இது நல்லாக வதக்க வேண்டும். இடையில் அப்பப்போ நாம் கறி வேக வச்ச இந்த தண்ணியை எனர்ஜிக்காக குடிச்சிக்க வேண்டும். ஆமாம், மாஷா அல்லாஹ், சூப்பு மாதிரி சும்மா சுவையாக இருக்கிறது. ஏன்னா தக்காளி பிறகு மஞ்சத்தூளை கொட்ட வேண்டும். தக்காளி விட்டது, நாம் மஞ்சத்தூளை கொட்ட வேண்டும். கொட்டிவிட்டோம். போட்டு நன்றாக பிரட்ட வேண்டும். இப்பொழுது மிளகாத்தூளை கொட்ட வேண்டும். கொட்டியாச்சு. பிறகு பிரட்ட வேண்டும். இப்பொழுது இஞ்சி பூண்டை பிரித்து கொட்டியாகுது. இஞ்சி பூண்டை போட்டு இப்படி வதக்க வேண்டும். இப்போ கமகமென்று மணக்கிறது. இந்த மணம் வரும்போது நாம் கறியை கொட்ட வேண்டும். கறியை கொட்டி விடலாமா? மாஷா அல்லாஹ், பிஸ்மில்லாஹ். ஆமாம், கறியை போட்டு பிரட்ட வேண்டும் இஞ்சி பூண்டோடு. பிரியாணி மசாலாவை அப்படி பூ போல தூக வேண்டும். தூவிட்டாச்சு. இப்பொழுது நன்றாக பிரட்ட வேண்டும். 3 கிளாஸ் நாம் அரிசி போட்டதனால் 6 குவளை தண்ணி ஊற்ற வேண்டும். 1 2 3 4 5 6 ஊற்றிவிட்டோம் இல்லையா? இப்போது நன்றாக கொதித்த பிறகு அரிசியை கொட்ட வேண்டும். ஒன்றை மறந்துவிட்டோம், உருளைக்கிழங்கை அதில் போட்டு விட வேண்டும். தயிர் இல்லாத காரணத்தினால் நாம் தயிர் போடவில்லை. ஒரு எலுமிச்சம்பழ பாதியை அதில் முழுசாக போட்டு விட வேண்டும். அவ்வளவுதான். நன்றாக கொதித்து வரும்போது அரிசியை கொட்டுவோம். தண்ணியை அளவாக ஊற்றிவிட்டோம். இப்போது சூடாகி கொண்டிருக்கிறது. கொதிக்கும் போது நாம் வைத்திருக்கும் 3 கிளாஸ் அரிசியை அதில் போடுவோம். நன்றாக கறி வெந்துவிட்டது. இப்பொழுது அரிசியை நாம் அதில் கொட்டி விடுவோம். பிஸ்மில்லா. மாஷா அல்லாஹ், அரிசியை போட்டு விட்டோம். கறியை எடுத்து விட்டு அரிசியை போட்டிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொதி வரும்போது கறியை உள்ளே போட்டு அருமையான முறையில் தம் போட்டு எடுத்துருவோம். ஓகேவா? பாதிக்கு பாதி தண்ணி ஊற்றியாச்சு. ஏன்னா கையை விட்டு பார்த்தோம்னா இந்த சுண்டவரில் அளவு இருக்குல்ல, இந்த அளவுக்கு உள்ளே இறங்கணும் தண்ணி. ஓகே, கரெக்டாக இருக்குது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். தம்மில் போடுற நிலை வந்துருச்சு. இப்போ தம் போட போகிறோம். மாஷா அல்லாஹ், நல்லி எலும்பு ஆட்டுக்கறி இதை போட்டு அருமையான முறையில் பிரியாணி போட்டோம். ஆமாம், நாங்கள் சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் வரேன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், ஆவி பறக்க இருக்குது. ஆஹா, கம கம கமன்னு மணக்குதுயா. ஆமாம்,
இதில் நாங்கள் கொண்டக்கடலை, மல்லாட்டை பயிறு, முந்திரி பயிறு அத்தனையும் போட்டு அருமையான முறையில் சமைச்சிருக்கோம். அனைவரும் வாங்க சாப்பிட்லாம். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவருக்கும் ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் எப்படி இருக்குது எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு.